தலித் இளைஞர் சங்கர் கொலை வழக்கில் கௌசல்யாவின் தாயார் அன்னலட்சுமியை 2 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உடுமலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னதாக உடுமலை அரசு மருத்துவமனையில் அன்னலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. ஆம்பூர் அருகே லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 7 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் கன்னிகாபுரம் பேருந்து நிலையத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பச்சக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்ற கர்ப்பிணி பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கல்லூரி மாணவிகள் வித்யா, ஷாலினி, நிவேதா உள்ளிட்ட 4 பேர் பலத்த காயத்துடன் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஈரைப்பட்டியில் 1 மாதமாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்பது பொதுமக்கள் புகாராகும். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் பள்ளி ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 3 மாணவிகள் உட்பட 7 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். சாத்தூர் பாறைப்பட்டி சாலையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நிகழ்ந்த தீ விபத்தில் பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 65 ஆட்டுக்குட்டிகள் கருகி உயிரிழந்தன. செந்தலக்கரை கிராம வயல்வெளிகளில் காய்ந்த நாற்றுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். அப்போது முத்துச்செல்வம் என்பவருக்கு சொந்தமான ஆடுகள் தீயில் கருகின. திருச்சி மத்திய சிறையில் இருந்து தங்களை விடுதலை செய்ய கோரி இலங்கை அகதிகள் 13 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயன்றதாக தங்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரியில் பிரசித்தி பெற்ற கால பைரவர் கோவில் தேய்பிறை அஷ்டமி சிறப்பு வழிபாட்டிற்கு முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கோவில் நிர்வாகத்தை கண்டித்து பக்தர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இலக்கை தாண்டி மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் நேற்று வரை 6300 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக பிரப் சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 30ஆம் தேதி ஸ்ரீ கோமனவல்லி தாயார் சமேத ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் விழா தொடங்கியது.